மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் என்று சொல்லுவோம். இது எல்லாருமே கதைக்கிற விடயம், சாதாரணமாக அனைவருமே கதைக்கிற விடயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த உச்சக்கட்டம் என்றால் என்னென்ன மாற்றங்கள் ஒரு பெண்ணினுடைய உடலிலே ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். உண்மையாக 2-3 நாட்களுக்கு முதல் ஒரு 27 வயசுடைய இளைஞன், ஒரு பையன் என்னுடன் தொடர்பு கொண்டு, டாக்டர் நான் இங்கே இருந்து கதைக்கிறேன், இத்தனை வயசு, நீங்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிறீர்கள் இந்த ஆர்காசம் உச்சக்கட்டம் என்றால் அது பெண்களுக்கு ஏற்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லுங்க என்று கேட்டார். நான் சொன்னேன், இயல்பான நேரங்களில் எனக்கு நேரம் கிடைக்க நேரங்களில் இதை பற்றி கட்டாயமாக உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி, எனவே இன்று இந்த பெண்ணினுடைய உச்சக்கட்டம் என்றால் என்ன, அதனாலே ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவருக்கு மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தை மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே என்னுடைய தொலைபேசி இலக்கங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0077457356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே ஒரு பெண்ணுக்கு இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது அவருடைய உடல் ரீதியிலும் மனது ரீதியிலும் எத்தனையோ மடங்கு அவர்களுக்கு நன்மை பயக்கிறது. எனவே இது மிக மிக முக்கியம். இந்த திருமண உறவுகள், திருமண பந்தங்கள் பிரிவதற்கும் அல்லது விவாகரத்து, டிவோர்ஸ் மட்டும் போவதற்கு முக்கிய காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த பெண், அந்த மனைவி, அல்லது பெண் துணை இந்த ஆர்காசம் என்ற ஒரு நிலையை அடையாமல் விட இருக்கின்ற போதுதான் அந்த திருமண ஒப்பந்தங்கள் முறிவடைகின்றது. எனவே அண்மையிலே கூட ஒரு கொஞ்ச காலத்திற்கு முதல் ஒரு வைத்தியரினுடைய மனைவி சாதாரணமாக ஒரு முச்சக்கர வண்டி 3-வீலர் சாரதியுடன் போய்விட்டார். அந்த வைத்தியரிடம் இருந்த பணமோ அல்லது 3 தட்டு கட்டிடமோ அல்லது 2 வாகனமோ அல்லது இருக்கின்ற பேங்க்ல இருக்கின்ற லட்சக்கணக்கான பணமோ அவருக்கு கணக்கில்லை. ஆனால் அந்த 3-வீலர் சாரதியினுடைய, அந்த 3-வீலர் மேன், முச்சக்கர வண்டி சாரதியினுடைய ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன அறை, 2 அறை, அவைதான் அங்கு பெரிதாக இருக்கின்றது. எனவே ஒரு பெண் உச்சக்கட்டம் அடையாவிடத்து அவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஒருபோதுமே முற்றுப்பெறாது. இது நீங்கள் உண்மையாக அனைவருமே இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே ஒரு பெண் உடல் அளவிலும் மனது அளவிலும் இந்த உச்சக்கட்டத்தை, பெண்ணுடைய உடல் அளவிலும் மனது அளவிலும் அவருக்கு பல்வேறு நன்மைகளை உருவாக்குகின்ற ஒன்றாக இந்த உச்சக்கட்டம் இருக்கிறது. இந்த உச்சக்கட்டம் ஏற்படுகின்ற போது அதன் பிற்பாடு பெண் ஒரு ஆழ்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப் என்று சொல்லுவோம். நித்திரையை 2 வகையாக பிரிக்கலாம். REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப். REM ஸ்லீப் என்று சொல்லுவோம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் என்று சொல்லுவோம். கண்கள் விரைவாக துடிக்கின்ற ஒரு நித்திரை. 2வதாக கண்கள் விரைவாக துடிக்காத அந்த நித்திரை. எனவே அந்த ஆழ்ந்த தூக்கத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். இந்த ஆழ்ந்த தூக்கத்தை அவர்கள் ஆராய்ச்சி பார்த்த போது, இது நான் செய்யவில்லை, ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகின்றது, ஒரு பெண் 10 தூக்க மாத்திரைகள், டயசிபாம் என்று சொல்லுவோம், 10 தூக்க மாத்திரைகளை எவ்வாறு ஒரே அடியாக போட்டால் அவருக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் வருகிறதோ அதே போலதான் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் இந்த உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசத்தை அடைகின்ற போது இந்த ஆழ்ந்த தூக்கத்தை அவர் அடைகிறார், இந்த டீப் ஸ்லீப்பை அடைகிறார். இவ்வாறு இந்த ஆழ்ந்த தூக்கம் கொண்ட பிற்பாடு அந்த பெண்ணினுடைய உடல் ரீதியிலும் சரி, மனது ரீதியிலும் சரி, சரியான புத்துணர்ச்சி ஏற்படுவதை உங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். ஆண்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள், கணவன் மேல் கவனித்துக் கொள்ளுங்கள். இரவிலே நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றாக திருப்திப்படுத்தினால் அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோ பிரியாணியோ நல்ல ஒரு கோப்பியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன? இரவிலே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட உச்சக்கட்டம். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு ஆணை பொறுத்த மட்டுமே அவனுக்கு
ஒரு 15, 16, 17, 18 வயசு வருகின்ற போது தன்னுடைய ஆண் குறியிலே ஆண் உறுப்பிலே இருக்கின்ற இன்பத்தை அவனாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்கின்ற போது 10, 11 வயசுல இருந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த ஆண்கள் ஆண் பிள்ளைகள் அதாவது பையன்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய சுய அனுபவத்தை சுய இன்பத்தை மாஸ்டர்பேஷனை செய்ய வெளிக்கிடுகிறார்கள். வெளிக்கிடுகின்ற போது தங்களுடைய ஆண் உறுப்பிலே ஏற்படுகிற அந்த இன்பத்தை அவர்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்லுவோம் ஆண்களுக்கு இப்போது 10, 15, 12, 15 இது 18 வயசு மட்டும் போகிறது. ஆனால் பெண்களுக்கு இப்போது ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்களுக்கு தங்களுடைய உறுப்பிலே ஏற்படுகின்ற இன்பம் ஏற்படுவதை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு 25 வயசு அவருடைய வயது 25 வயசு மட்டும் செல்கிறது. எனவே ஆண்களை விட இருக்கக்கூடிய 10 வயசு கூடுதலான காலத்திலே தான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உறுப்பிலே தன்னுடைய பெண் உறுப்பிலே அல்லது யோனி பக்கத்தில் இருக்கின்ற அந்த கிளிட்டோரிஸை தொட்டு பார்த்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு 25 வயது மட்டும் தேவைப்படுகிறது. அதே நேரத்திலே இன்னொரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கவலைக்குரிய விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். பல பெண்கள் திருமணம் முடித்த பிற்பாடும் கூட ஒரு நாளுமே இந்த உச்சக்கட்டத்தை அடையாதவர்களாக இருக்கிறார்கள், ஓகாசத்தை அடையாதவர்களாக இருக்கிறார்கள். இது பல பேரை உங்களிடம் காணலாம். நான் பல பேரை அப்படிப்பட்ட பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு பல பெண்கள் என்னுடைய தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய கணவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் டாக்டர், என்னுடைய கணவரால் எனக்கு ஒரு விதமான பிரியோசனமும் கிடையாது, ஒரு விதமான இன்பமும் கிடையாது என்று எண்ணத்தை அவர்கள் அங்கு சொல்ல வருகிறார்கள் என்றால் தங்களுடைய கணவனாலே தாங்கள் உச்சக்கட்டம் அடைய முடியாத ஒன்றைத்தான் அவர்கள் அங்கு சொல்ல வருகிறார்கள். எனவே முக்கியமாக திருமணம் முடித்தும் கூட சில வருடங்கள் செல்ல வேண்டும் இந்த பெண்களுக்கு தங்களுடைய இந்த உறுப்பிலே ஏற்படுகிற அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உச்சக்கட்டத்தை ஓகசத்தை அவர்கள் உணர்வதற்கும் அவர்கள் அறிவதற்கும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணினுடைய கடமை என்ன கடமை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய மனைவி ஒரு கிழமைக்கு ஒரு தரம் அல்லது ஒரு கிழமைக்கு 10 தரமாவது அல்லது ஒரு முறை நீங்கள் அவருடன் இருக்கின்ற போது 2-3 தரமாவது உச்சக்கட்டம் அடைகிறாரா ஓகாசத்தை அடைகிறாரா என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்காகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் என்னுடைய மனைவியை நான் நல்லாக திருப்திப்படுத்தினேன் என்ற ஒரு இடத்திலும் நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த ஓகேசம் ஏற்படுகின்ற போது ஆண்களுக்காக இருக்கலாம் பெண்களுக்காக இருக்கலாம் எங்களுடைய மூளையிலே பல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அதாவது நரம்பு மண்டல ரசாயன பொருட்கள் சுரக்கப்படுகிறது. அதில் தான் சொல்லுவோம் டோபோமின், செரட்டோனின், ஆக்சிடோசின் போன்ற பல பொருட்கள் இந்த மூளையிலே பல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்று சொல்லுவோம், அவை சுரக்கப்படுகிறது. இவை பற்றிய விடயத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். எனவே மீண்டும் உங்களை நாம் சந்திக்கும் வரை நன்றி.